ஒரு கணவன் வந்து ரொம்ப பசியோடு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனவன் தான் ஒய்ஃபுக்கிட்ட ஏய் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டான். அதுக்கு மனைவி சொன்னால் இப்போ தாங்க ரெடி ஆகிட்டுருக்கு, கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னா. உடனே கணவன் வந்து சரி ஃப்ரிட்ஜில் ஏதாவது பழம் இருந்தால் எடு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா. உடனே மனைவியும் போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் உள்ளே 2 ஆப்பிள் பழம் இருந்துச்சு. உடனே ஆப்பிளை எடுத்தவ அவளே கடிச்சா. இதை பார்த்த கணவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி ஏய் பசிக்கிறது எனக்கு, நீ சாப்பிட்ற அப்படின்னா. கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஆப்பிளே எடுத்தா. இந்த ஆப்பிளை நமக்கு தான் கொடுக்க போகிறான்னு புருஷன் நினச்சான். ஆனால் மனைவி என்ன பண்ணான்னா 2வது ஆப்பிளையும் கடித்தோடனே கணவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவத்தோட அறிவு இருக்கா உனக்கு, பசிக்குதுன்னு கேட்டால் நீ 2 ஆப்பிளையும் கடிக்கிற அப்படின்னா. அதுக்கு மனைவி சிரிச்சுக்கிட்டு ஏங்க இந்த 2 ஆப்பிளில் எந்த ஆப்பிள் இனிப்பாக இருக்குன்னு பார்த்தேன், இந்த ஆப்பிள் தான் இனிக்குது, இந்த ஆப்பிளை சாப்பிடுங்க, இனிப்புனா உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் கடித்து பார்த்து டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா. அப்போ தான் கணவனுக்கு புரிஞ்சிச்சு மனைவியோட புத்திசாலித்தனமும் உண்மையான அன்பும். ஆமாங்க, நம்மள நிறைய பேர் மனைவியோட உண்மையான அன்பையும் புத்திசாலித்தனத்தையும் புரிஞ்சிக்காமல் தினம் சண்டை சச்சரவோடு இருக்கும். இனிமேலாவது மனைவி எது செஞ்சாலும் நமக்கு நல்லதுக்கு தான் செய்வாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உண்மையான அன்பை புரிஞ்சு நடந்தால் வாழ்க்கை இறுதி வரைக்கும் இனிக்கும். நன்றி, வணக்கம்.